குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திமுக தலைமை அறிவித்த பல்வேறு போராட்டங்களை தலைமை ஏற்று நடத்தியதற்காக தன் மீது போடப்பட்ட போராட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமைச் செயற்குழு உறுப்பினர் முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதம் கசிந்துள்ளது. அதிமுக ஆட்சியின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக பல்வேறு போராட்டங்களை அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தி வந்தது. இந்நிலையில் திமுகவின் தலைமைச் செயற்குழு உறுப்பினரான கிள்ளை ரவிச்சந்திரன் முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக தலைமை அறிவித்த போராட்டங்களான விலைவாசி உயர்வு போராட்டம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போராட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டதற்காக தன் மீது கிள்ளை காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதனின் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் நிலுவையில் உள்ளது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் மீது அந்தந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. எனவே கடந்த ஆட்சியில் தன் மீது போடப்பட்ட போராட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரான கிள்ளை ரவிச்சந்திரன் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை சட்டப்படி சந்திக்காமல் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கே கடிதம் எழுதியுள்ளது ஆட்சி அதிகாரத்தை திமுக தனது கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகத்தை வலுக்க வைத்துள்ளது.